Hi dears, this is Jaypriya. இந்த வீடியோல நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functionsல இருந்து Exercise 1.1ல 5th sum தான் பார்க்க போறோம். Questionல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. நமக்கு 4 செட் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன கேக்குறாங்க? Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு கேக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வருதா சேமா வருதா இது ட்ரூவா அப்படின்ட்டு வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. A is equal to 1, 2, 3. B is equal to 2, 3, 5. C is equal to 3, 4. And D is equal to 1, 3, 5. இப்போ நம்ம LHS நான் ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறேன். LHSல என்ன A cross C A intersection C cross B intersection D கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து A intersection C கண்டுபிடிக்கலாம். 1, 2, 3 intersection C னும்போது 3, 4. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு செட்லயுமே காமனா இருக்க எலிமெண்ட் என்னது? 3 மட்டும் தான் சேமா இருக்கு. சோ A intersection C வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம B intersection D கண்டுபிடிக்கலாம். B intersection D னும்போது 2, 3, 5 intersection 1, 3, 5. ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் பாருங்க ரெண்டு செட்ல காமனான எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு 5 இருக்கு. சோ நமக்கு என்ன வரும்? 3, 5 னு வரும். இப்போ நமக்கு LHS வந்து A intersection C cross B intersection D. அது நம்ம கண்டுபிடிக்க போறோம். A intersection C cross B intersection D. ஓகேவா? A intersection C நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. 3 Cartesian product with B intersection D. அது என்னது நமக்கு 3, 5. ஓகேவா? which is equal to இப்போ நம்ம Cartesian product பண்ண போறோம். 3, 3 and 3, 5 வரும். ஓகேவா? இதுதான் நம்ம LHS. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம RHS கண்டுபிடிக்க போறோம். RHSல வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A cross B intersection C cross D. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம A cross B யும் C cross D யும் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? A cross B A intersetல 1, 2, 3 இருக்கு. cross B intersetல 2, 3, 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம் நம்ம. 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5 வரும். ஓகேவா? நம்ம A cross B இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் C cross D கண்டுபிடிக்கணும். C cross D னும்போது 3, 4 cross 3 1, 3, 5. ஓகேவா? இப்போ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட போறோம். 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 4, 5 னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதோட இன்டர்செக்ஷன் RHS நமக்கு என்னன்னு பாருங்க. A cross B intersection C cross D. சோ இதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். A cross B intersection C cross D. இப்போ கம்பேர் பண்ணுங்க. A cross B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். C cross D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுலயுமே காமனா இருக்க எலிமெண்ட் பாருங்க. இங்க 1, 2 க்கு இங்க இல்ல. 3, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3, 1 இங்க இருக்கு. இங்க 3, 1 இல்ல. 3, 1 ம் 1, 3 யும் சேம் கிடையாது. பிகாஸ் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ் மாறி இருந்தா இது ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகேவா? இப்போ 3, 1 இல்ல. 3, 3 இங்க இருக்கு. 3, 3 இங்கேயும் இருக்கு. 3, 5 பாருங்க. 3, 5 இங்க இருக்கு. 3, 5 இங்கேயும் இருக்கு. அதுக்கு மேல 4, 1 4 என்ற எலிமெண்டே இதுல இல்ல. சோ ரெண்டே ரெண்டு தான் வந்து நமக்கு சேமா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 3, 3 and 3, 5 வரும். ஓகேவா? இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம LHS சால்வ் பண்ணிருக்கோம். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நான் RHS சால்வ் பண்ணதை எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 3, 3 3, 5 இருக்கு. அங்கே 3, 3 3, 5 இருக்கு. ஸோ அந்த LHS is equal to RHS நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? From 1 and 2 LHS is equal to RHS. Therefore, A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C
C cross D is true. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.